வணக்கம் நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. குரூப் 4 ஜிகே பகுதிக்கு இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து படிச்சா வரக்கூடிய தேர்வுல நேரடி கேள்விகள் கேட்கறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குங்க. அப்படி என்ன சார் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைப்பை எடுத்து கடந்த 10 வருஷம் டிஎன்பிசியில எப்படியெல்லாம் கேட்டிருக்கானோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷார்ட் நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பருங்க. என்ன டாபிக் ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நம்மளுடைய ஜிகே சிலபஸ் எடுத்துக்கிட்டா அதுல 5வது யூனிட்டா இந்திய ஆட்சியல் அப்படின்னு கொடுத்திருப்பான். மொத்தம் 6 ரோமல் பாங்க. இதுல முதல் 2 டாபிக் மட்டும் எடுத்துருக்கேங்க. ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு, 2வது அரசியலமைப்பின் முகவுரை. இந்த 2 டாபிக் புக்ல எங்க இருக்கு? புது புக்லன்னு கேட்டீங்கன்னா 6th நியூ சோசியல் சயின்ஸ் சமூகவியல் புத்தகத்திலையும், அதே மாதிரி 10th நியூ சோசியல் சயின்ஸ் புத்தகத்திலையும், அதே மாதிரி 12ஆம் வகுப்பு புதிய அரசியல் அறிவு அப்படின்ற புத்தகத்திலையும் இருக்குங்க. ரொம்ப ஈஸியா படிக்கிறதுக்கு சிம்பிளா முக்கியமான டாபிக் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அறிமுகம்னு பிரிச்சுட்டோம். அதுக்கு அடுத்தது அரசியலமைப்பின் அவசியம்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம்னு கொடுத்துருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு புக்கில் கொடுத்துருக்கான். இதுக்கு ரிலேட்டடா அதையும் இங்கே வச்சாச்சு. அதுக்கு அடுத்ததா அரசியலமைப்பு தயாரிக்கும் பணி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுவும் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம்னு இருக்கும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதுல இருக்கிற டேட்டாஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ மொத்தம் ஒரு 3 பக்கத்துக்கு எடுத்துட்டோமா? இந்த 3 பக்கத்துல கடந்த 10 வருஷம் டிஎன்பிசியில கேட்ட கொஸ்டினை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியே வச்சிருக்கேன். இதுக்கு ஆன்சரே கொடுக்கல, ஏன்னா நீங்களே ஆன்சர் போட்டுருவீங்க. எல்லாமே அழகா ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்கோம். சூப்பர்ல. 3 பக்கத்துக்கு எத்தனை பக்கத்துக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இணைச்சிருக்கோம் நீங்களே பாருங்க. மொத்தம் 8 பக்கம், 3 கழிச்சா 5 பக்கத்துக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அட்டாச்மெண்ட் பண்ணியாச்சு. சூப்பருங்க. அதுக்கு அடுத்ததா இதுக்குள்ளவே இந்திய அரசியலமைப்பு மூல ஆதாரங்கள், இது அடிக்கடி கேட்குறான். இன்னும் கொஞ்சம் இதில் ஒர்க் அவுட் பண்ண வேண்டி இருக்குது. அடுத்த நோட்ஸில் இதை அப்டேட் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் அப்படின்னு கொடுத்துருப்பான். அதுக்கான உங்களுக்கு தெரியுமாவும் புது புக்கில் இருக்கு, அதையும் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் மிக முக்கியமானது முகவுரை. ஏன்னா முகவுரைன்றது நமக்கு தனி டைட்டிலாகவே கொடுத்துருக்கான். அப்போ இது வரைக்கும் நம்ம இந்திய அரசியலமைப்பு அந்த முதல் டாபிக் இருக்கு இல்லையா, அது பார்த்து முடிச்சாச்சு. இதுல இருந்து 8வது டாபிக்ல இருந்து என்ன வருது? அடுத்தது இந்திய அரசியலமைப்போட முகவுரைன்னு கொடுத்துருப்பான். கரெக்டுங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தை தாண்டியும் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நோட்ஸே ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களே பாருங்க. ஸோ இவ்வளோ தாங்க முகவரை முடிஞ்சிருச்சுங்களா? இதில் கடந்த 10 வருஷம் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்களோ வித் ஆன்சரோடவே கொடுத்து வச்சிருக்கேன். ஃபுல்லாக பாருங்க. அப்படியே நோட்ஸ் என்னவோ ஒரு 5 பக்கம் தான் இருக்குன்னு வச்சுங்க. மீதி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான். சூப்பர் இல்லை? சூப்பர் தான். சரி சார், இப்போ கடந்த 10 வருஷத்துல கேட்ட கொஸ்டின்லாம் ஒருங்கிணைச்சு கொடுத்துட்டீங்க, சிறப்பு. இந்த டாபிக் எங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்? நான் குரூப் 4 படிக்கிறேன், எங்களுக்கு இது யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. வந்து ப்ரூஃபை பாடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும், வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளோட நோட்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம். சரி, எங்கிட்ட டெலிகிராம் ஆப்லாம் இல்லை, ஒன்லி வாட்ஸ்அப் தான் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இப்போ பாருங்க, 9424243045 இந்த எண்ணுக்கு ஆணா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக. சூப்பர் பா. ஸோ அமுச்சு விட்டேன், சேர்த்து விட்ருங்க. சேர்த்துருவோம். இங்கே முதல் கொஸ்டின் பாருங்க. 2013 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்கான். அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டுன்னு.
போய் நோட்ஸ்ல பாருங்க 1946ன்னு கொடுத்துருப்பான். அதுக்கு அடுத்ததா 2014 குரூப் 4ல கேட்டிருக்கான் 42வது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன அப்படின்னு. இதுக்கான ஆன்சர் 1976ன்னு கொடுத்துருப்பான். இதுவும் நம்ம நோட்ஸ்ல இருக்கு. அதுக்கு அடுத்ததா 2016 குரூப் 4லயும் 2016 VAO எக்ஸாம்லயும் சேம் கொஸ்டின் தான். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழு தலைவர் யாருன்னு கேட்டிருக்கான். 2 கொஸ்டினுமே ஒண்ணுதான். இதுல ஆப்ஷன் சில டாக்டர் PR அம்பேத்கர்னு கொடுத்துருக்கான். VAO எக்ஸாம்ல ஆப்ஷன் ஏவில் டாக்டர் PR அம்பேத்கர்னு கொடுத்துருக்கான். சூப்பர் இல்லை? அதுக்கு அடுத்தது 2019 குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் எந்த வருஷம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி, அதுக்கப்புறம் குடியரசு தினம். சரிங்களா? இது எல்லாமே இந்த நோட்ஸ்லயே அடங்கிறதுங்க. நீங்களே கொஞ்சம் தெளிவா பாருங்க. 13 குரூப் 4, 14 குரூப் 4, 16 குரூப் 4 தொடர்ந்து 3 வருஷமா கேட்டானா 18ல கேட்கல, 19ல கேட்டிருக்கான், 22ல கேட்கல. ஸோ 22ல கேட்கலையேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 24ல கேட்பான். கடந்த 10 வருஷத்துல 2 எக்ஸாம்ல தான் இந்த தலைப்புல இருந்து கேட்கல. மீதி எல்லா எக்ஸாம்லயுமே கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. தெளிவா புரியுதுங்களா? அப்ப இந்த நோட்ஸ் நீங்க படிச்சிட்டீங்கன்னா இதுல இருந்து ஒன்னு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அப்படியே கேட்கணும், இல்ல நோட்ஸ்ல இருந்து கேட்கணும். எப்படி பார்த்தாலும் டைரக்ட் கொஸ்டின் தானே வரும். ஆமா இல்ல? சூப்பர் தானே? இதாங்க நம்ம ஜிகேக்கு இந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்றத நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். நாங்க என்ன ஐடியா பண்ணியிருக்கோம்னா, இப்போ அப்படியே இருங்களா, நான் முதல் பக்கத்துக்கு வந்துடுறேன். ஸோ முதல் பக்கத்துக்கு வந்துட்டு அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் சொல்றேன், கொஞ்சம் இருங்க. முதல் 2 தலைப்புக்கு நோட்ஸ் முடிச்சாச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். இந்த முக்கிய கூறுகளுக்குள்ள தான் அடிப்படை உரிமை, அடிப்படை கடமைகள்லாம் வருங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம் இதை பத்தி. ஸோ இதை பாருங்களேன், நாங்கள் என்ன ஐடியா பண்ணியிருக்கோம், அடுத்தது குடி உரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நம்ம சிலபஸ்ல இருக்கிற தலைப்புகள் ஒவ்வொன்றா 2 3 எடுத்து கடந்த 10 வருஷத்துல அந்த தலைப்புல எப்படிலாம் கேட்டிருக்கான், அதுக்கு ரிலேட்டடா புது புக்கு பழைய புக்ல எங்க இருக்கு அதெல்லாம் ஒருங்கிணைச்சு அழகா 1 by 1 நோட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பிளான் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்கறத பொறுத்து தான் இதை கொடுக்கலாமா இல்ல நம்ம புக் வைஸாவே கொடுக்கலாமா. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல ஒரு யூனிட் கொடுத்துட்டோம். சரிங்களா? அதை கொடுக்கும்போது நிறைய பேர் சொன்னது, சார் நீங்க புத்தகத்தை கொடுக்கறத விட சிலபஸ் வைஸா நோட்ஸ் கொடுங்க சார், ரொம்ப ஈஸியா இருக்கும், 6th இருந்து 12th வரைக்கும் அங்கங்க தேடி தேடி படிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொன்னதால தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த பிளானுக்கு தாவி இருக்கோம். இது எப்படி இருக்குன்றத சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அழகா நோட்ஸ் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரி சார், இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன். PDFன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனா ஒன்றும் இருக்காதுங்க, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் ஹியர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். இதுல சில கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டேன். இதெல்லாம் நான் டெலிகிராம் குரூப்லயோ வாட்ஸ்அப் சேனல்லையோ நான் டெஸ்ட் லிங்கா கொடுக்குறேன். அதுல டெஸ்ட் அடிச்சு பார்த்துங்க, படிச்சுட்டு. சூப்பர் இல்ல? ஸோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.